ஸ்லாங்கூர் ஷா ஆலம் தாமான் ஸ்ரீ மூடாவில் வெள்ள பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரும் 500க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அங்கு ஒன்று கூடி அதிருப்தியை வெளிப்படுத்தினர். தங்களின் கேள்விக்கான விளக்கத்தை பெறவும் மகஜரில் கையொப்பமிடவும் ஏதுவாக காலை 10 மணிக்கு தாமான் ஸ்ரீ மூடா மக்கள் ஒன்று கூடினர். அடைமழை வரும்போதெல்லாம் வெள்ள பிரச்சனையால் நாங்கள் அவதிப்படுகிறோம். எனவே இதற்கு என்னதான் தீர்வு என்பது தெரிந்தாக வேண்டுமென அவர்கள் திட்டவட்டமாக வலியுறுத்தினர். அதிகார தரப்பு 14 நாட்களில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி உரிய தீர்வை அறிவிக்க வேண்டுமென தாமான் ஸ்ரீ மூடா குடியிருப்பாளரும் சமூக ஆர்வலருமான உமாகாந்தன் கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் கொத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் ஸ்ரீமுடாவுக்கு வருகை தந்து தனது தரப்பு விளக்கத்தை வழங்கினார். நீண்டகால தீர்வாக 100 மில்லியன் ரிங்கிட் செலவில் வெள்ள தடுப்பு திட்டத்தை மேற்கொள்ள பக்காத்தான் ஹராப்பன் அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தெரிவித்தார். இன்றைய சந்திப்பு முடிந்த கையோடு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள மந்திரி பிசாரிடம் மகஜரை வழங்க சுமார் 50 பேர் பேருந்தில் பேராக் அயர்கோனிங் சட்டமன்ற தொகுதிக்கு பயணமாகினர். அவரை நேரில் சந்தித்து வெள்ள பிரச்சினைக்குரிய தீர்வு காண பதிலை கேட்பதே அதன் நோக்கம் என உமாகாந்தன் கூறினார். ஏப்ரல் 11ஆம் தேதி அங்கு திடீர் வெள்ளம் ஏற்பட்டு 700 வீடுகள் பாதிக்கப்பட்டதாக முன்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது.